குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2022 தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் 2 ஆண்டுகள் கடந்தும் நீடிக்கிறது. இருதரப்பிலும் இதுவரை 1 லட்சம் பேருக்கு மேல் இறந்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் படைகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தொடர்ந்து பலியாகி வருகின்றனர். அமெரிக்க தலைமையில் மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதால் ரஷ்யா எதிர்பார்த்தது போல் விரைவில் போர் முடிவுக்கு வரவில்லை. உக்ரைனின் எதிர்த்தாக்குதலை சமாளிக்க ராணுவ பயிற்சியை பெறாத ஆர்வலர்கள், கைதிகள், கூலிப்படையினர், வெளிநாட்டினரை போர்க்களத்தில் முன்னிறுத்தியது ரஷ்யா. இதற்காக ஏஜென்ட்டுகள் மூலம் பல்வேறு நாடுகளில் ஆட்கள் சேர்க்கப்பட்டு ரஷ்யா அனுப்பப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் உக்ரைன் போர்க்களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதில் இந்திய இளைஞர்களும் அடங்குவர். அவர்களில் ஹைதராபாத், சூரத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் இறந்ததால் கடந்த மார்ச் மாதம் இந்த விவகாரம் இந்தியாவில் பூதாகரமானது. இன்னொரு நாட்டில் நடக்கும் போரில் இந்தியர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து குரல்கள் எழுந்தன. இந்தியர்களை உடனடியாக ராணுவ பணிகளிலிருந்து விடுவிக்கும்படி ரஷ்யாவை மத்திய அரசு வலியுறுத்தியது. நடவடிக்கை எடுப்பதாக ரஷ்யா சொன்னதை தவிர இந்தியர்கள் எவரும் அங்கிருந்து திரும்பி வரவில்லை. ஜூலை தொடக்கத்தில் ரஷ்யா சென்றிருந்த பிரதமர் மோடி அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் இதுபற்றி பேசினார். அப்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனில் போரிடும் இந்தியர்களை நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதனை ஏற்றுக்கொண்ட புட்டின் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் அனைத்து இந்தியர்களையும் உக்ரைனில் இருந்து வெளியேற்றவும் அவர்கள் இந்தியா திரும்பவும் வசதி செய்யப்படும் என உறுதியளித்தார். ரஷ்யாவுக்காக போரிடும் இந்தியர்கள் 30க்கும் அதிகமானவர்கள் விரைவில் நாடு திரும்ப இருந்த நிலையில் ஹரியானாவைச் சேர்ந்த மற்றொரு இளைஞர் உக்ரைன் போரில் இறந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைதால் மாவட்டம் மாட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 22 வயது ரவி மோன் என்பவரின் மரணத்தை மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஜனவரி 13 டிரான்ஸ்போர்ட் பணிக்காக சென்றவரை ரஷ்ய ராணுவத்தில் சேர்த்து உக்ரைனுக்கு எதிரான போரில் களமிறக்கிவிட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ரவியை தொடர்பு கொள்ள முடியாததால் அவரது சகோதரர் அஜய் மௌன் மாஸ்கோ தூதரகத்துக்கு ஜூலை 21 எழுதிய கடிதம் மூலம் விஷயம் தெரியவந்தது. ரவியின் உடலை உறுதி செய்ய குடும்பத்தினரின் DNA ரிப்போர்ட்டையும் கேட்டுள்ளனர். தனது சகோதரர் உடலை இந்தியா கொண்டுவர உதவ வேண்டும் என அஜய் மோகன் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே தங்களிடமிருந்த 1 ஏக்கர் நிலத்தை விற்று 11.50 லட்சம் செலவழித்துதான் ரவியை ரஷ்யா வேலைக்கு அனுப்பினோம். இப்போது அவனது உடலை கொண்டுவரும் அளவுக்கு எங்களிடம் பணம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் ரவிமோன் உடலை இந்தியா அனுப்பும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது.